அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்திலேயே என்ன போல ஒரு தகப்பன் யாருன்னா கிடைப்பாரா அப்படின்ட்டு ஒரு நான் என்ன சொல்றேன், அண்ட சராசரத்திலேயே அன்புமணி மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கவே மாட்டார். இந்த உலகத்தில் தந்தைக்கும் பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் இவ்வளவு பெரிய புகழை, இவ்வளவு பெரிய பெருமையை ஒரு மகனாக அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுவும் இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையில், இவ்வளவு விமர்சனங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதிர்கால அரசியலை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு தந்தை, குடும்பம், வளர்த்தவர், ஆளாக்கியவர் என்ற அடிப்படையில் அந்த நிதானத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு நிகராக ஒரு மகனை நீங்கள் பார்க்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம், திமுக, அறிவாலயம். இன்னைக்கு நான் ஒன்று சொல்லட்டுங்களா, தைலாபுரம் தோட்டத்திலிருந்து எனக்கு தைலம் வருதுன்னு கலைஞர் சொன்னார். கலைஞர் அவ்வளவு நெருக்கடிகளை நாங்கள் கொடுத்தவர்கள். இன்னைக்கு தைலாபுரம் திமுக பிரான்ச் ஆபீஸா மாறிடுச்சு. 20-30 துண்டுகளா வெட்டி சாக்கு பையில கூட போட்டு அனுப்பிச்சிருக்கோம். ஆனா ஜி.கே. மணி அவர்களை பேசுவது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது. இந்த மாதிரி அவர் நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு ஐயா பேசியிருக்காரு. அவரை பத்தி பேசினாலே எனக்கு ஏத்துக்க முடியல. நீங்க பேசுறது எல்லாமே புரிய பேசுறாரு. ஐயா ஒரு உறக்கத்துக்கு 9 மணிக்கு போயிடுவார். சாதாரணமா ஐயாவை பத்தி எங்களுக்கு தெரியும். 9 மணிக்கு மேலே எதுவும் நாங்கள் பேச முடியாது. கலைஞர் அவர்கள் இறந்தப்ப அவர் அடக்கம் செய்யறதுக்கான ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த சமயத்தில் அவர் தூங்குறதுக்கு போயிட்டார். இரவு 10 மணிக்கு மேலே நடக்குது. அந்த சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நான் ஒரு வழக்கு போட்டிருந்தேன். இறந்தவரோட உடல்கள் அங்கே மெரினா கடற்கரையில் அடக்கம் பண்ண முடியாது. நீங்கள் பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்திருந்தீங்க. அந்த வாபஸ் வாங்கறதுக்காக கிரீன்வேஸ் ரோட்ல எலிபி தர்மாராவ் நீதிபதி முன்பாக அந்த வழக்கு நைட்டு 12 மணிக்கு நடக்குது. அன்னைக்கு கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட சொன்னோம். அவர் சொன்னார் என்கிட்ட, கலைஞர் நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் அரசியல் செய்தவர். அவருடைய நீண்டகால கனவு என்பது அண்ணாவின் அருகில் தான் அடக்கம் செய்யணுங்கிறது. அதனால அதை நீங்க அந்த கேஸை வித்ட்ரா பண்ணிடுங்க என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், ஐயாவை கேட்காம நான் எதுவுமே பண்ண முடியாது. ஐயா தான் பேசிட்டு தான் செய்யணும். நான் சொல்றேன் நீங்க செய்யுங்க. அவர்லாம் பெட்ல தூங்குறதுக்குன்னு போயிட்டாருன்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பண்ணாதீங்க என்று சொன்னவர் மருத்துவர் ஐயாவினுடைய மகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஆனால் டெல்லியில் தோற்று போன ஒரு கேஸுக்கு ஐயா உறக்கத்துக்கு சென்ற பிறகு 10:30 மணிக்கு எழுந்துச்சு அவரை தட்டி எழுப்பி கேஸ்ல ஜெயிச்சிட்டோம், நாம தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு போனை போட்டு அங்க கொடுக்க சொல்லி வெளியில வந்திருக்காரு. இதனுடைய பின்னணி என்ன தெரியுங்களா? காலையில ஐயாவை ஜி.கே. மணி அவர்கள் தொடர்பு கொள்வதற்கு முன்பாக யாராவது ஐயாட்ட பேசி டெல்லி கேஸ் தோத்து போச்சுன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். அதனால இரவே அவர்கிட்ட சொல்லி அதை புரிய வச்சோம். இதுல யாரு ஐயாவை கொடுமைப்படுத்துறது? யாரு எந்த மனநிலை? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க வந்ததுனால, நீங்க என்கிட்ட இந்த கேள்வி கேட்டதுனால இப்ப அந்த பழைய நினைவுகளை சொல்றேன். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒருபோதும் தந்தையினுடைய நலனுக்கு விரோதமாக அவருடைய உடல்நலத்திற்கு எதிராக நடந்து கொண்டதே கிடையாது. அவருடைய மனநலம், அவருடைய உடல்நலம் அதுதான் முக்கியமானது என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ்.